பிரைஸ்லார்ட். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டைம் லைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதாம்லேருந்து நோவாயா வரைக்கும் வாழ்ந்தவங்களுடைய வயசு, எந்தெந்த வயசில் யார் யார் குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்க போகிறோம். யார் யார் மறிக்கும் போது யார் யாருக்கு என்னென்ன வயசு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த பதிவு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முழுசாக பாருங்கள். வேதத்து மேலே பிரியம் இருக்க எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப ஆச்சரியத்தை, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம பைபிள் படிக்கும்போது பார்க்குறோம் இல்லைங்களா, முதல்ல இருக்கிற ஆதாமுக்கும் நோவா, லாமேக்கு, மெத்துசுலா இவங்கெல்லாம் வரும்போது ஆதாமுடைய நிலைமை எப்படியா இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது இல்லைங்களா. அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா, அதை மறைச்சிட்டு இருப்பாரா, அதெல்லாம் இது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது உண்மையிலே எத்தனை பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு தான் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் அப்போது ஜலப்பிரயத்துக்கு முன்னாடி ஆதாம் காலத்துலலாம் பார்த்தோன்னா எல்லோரும் ஒன்றா தான் இருந்தாங்க. சரிங்களா. அப்போது ஒன்றா இருந்தாங்கன்னா யார் யாரை பார்த்துருப்பாங்க, யார்கிட்டலாம் எப்படி பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது குறித்து நம்ம நல்ல தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். வாங்க, முதல்ல நம்ம நோவாயாவுடைய காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். நோவாயை பிறக்கும்போது யார் யாருக்கு என்ன வயசுன்னு பார்த்துட்டு வருவோம். சரிங்களா. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆதாமையால் ஆரம்பித்து சேத்தையா, ஏனோஸ், கேனான், மெகாலியல், யாரேத், ஏனோக், மெத்துசுலா, லாமேக், நோவா இவங்களோட வயசெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது மொத்த பதிவும் இதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வசனங்களை அடிப்படையாக வச்சு தான் எடுத்தது. சரிங்களா. இந்த வசனங்களை அடிப்படையாக வச்சு தான் இதில் இருக்கிற மொத்த விஷயங்களுமே நம்ம எடுத்திருக்கோம். நீங்களும் இப்போ நான் எடுத்து இப்போ உங்களுக்கு காட்டுற இந்த பதிவில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் சரியாக இல்லையான்னு நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நிஜமாகவே தேவனோட இடைபெறத்துக்கான நிறைய ஆசை உங்களுக்குள்ளே தானே பிறக்கும். சரிங்களா. சரி வாங்க நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். இப்போ பார்க்கலாங்க. நோவாயா வந்து 950 வருஷம் உயிரோடு வாழ்ந்தாங்க. சரிங்களா. நமக்கு தெரியும் இல்லைங்களா. 500வது வருஷம் அவர்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சது. 600வது வயசில் ஜலப்பிரயாணம் வந்துச்சு. அதுக்கப்புறமா 350 வருஷம் அவங்க உயிரோடு இருந்தாங்க. ஸோ 950 வருஷம்னு சொல்லி வசன ஆதாரத்தோடு தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா. இப்போது நோவாயா பிறக்கும்போது லாமேக் அவங்களுக்கு 182 வயசு இருந்துச்சு. சரிங்களா. ஸோ லாமேக் மரிக்கும்போது நோவாயாவோட வயசு பார்த்திங்கன்னா 595 வயசு இருந்துச்சு. 595வது வயசில் தான் மரித்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெத்துசுலா நோவாயா பிறக்கும்போது மெத்துசுலாவுக்கு பார்த்திங்கன்னா 369 வயசு இருந்துச்சு. மெத்துசுலாயா மரிக்கும்போது நோவாயாவுக்கு அவருக்கு வந்து 600 வயசு ஆச்சு. ஏன்னா ஜலப்பிரளயம் வர அந்த காலத்தில் தான் மெத்துசுலா மரித்தாங்க. அந்த வருஷத்தில் தான் அவங்களுக்கு முன்னாடியே அவங்க பையன் மரிச்சிட்டார். அப்பா அப்புறம் மரித்தார், பையன் அதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே மரிச்சிட்டார். ஸோ 5 வருஷம்தான் வித்தியாசம் இருந்துச்சு பாருங்கள். அப்புறம் நோவாயா பிறக்கிறதுக்கு 69 வருஷத்துக்கு முன்னாடியே ஏனோக் ஐயா எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரிங்களா. ஏனோக் ஐயா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் தேவனோட சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா. அவர் நோவாயா பிறக்கிறதுக்கு 69 வருஷத்துக்கு முன்னாடியே ஏனோக் ஐயா எடுத்துக்கொள்ளப்பட்டார். நோவாயா பிறக்கும்போது யாரேத் ஐயாவுக்கு வந்து 596 வயசு இருந்துச்சு. யாரேத் அவங்களுடைய 366வது வயசில் தான் நோவாயாவோட 366வது வயசில் யாரேத் மரித்தாங்க. சரிங்களா. அப்புறம் மகாலியல் ஏனோக் ஐயா பிறக்கும்போது நோவாயா பிறக்கும்போது மகாலியலோட வயசு வந்து 661. நோவாயாவோட 234வது வயசில் தான் மகாலியல் இறக்குறாங்க. சரிங்களா. அப்புறம் கேனான் நோவாயா பிறக்கும்போது கேனானுக்கு பார்த்திங்கன்னா 731 வயசு இருந்துச்சு. கேனான் ஐயா இறக்கும்போது நோவாயாவுக்கு வந்து 179 வயசு இருந்துச்சு. ஏனோஸ் நோவாயா பிறக்கும்போது ஏனோஸ்க்கு வந்து 821 வயசு. சரிங்களா. ஏனோஸ் ஐயா இறக்கும்போது நோவாவுக்கு வந்து 84 வயசு இருந்துச்சு. சரிங்களா. நோவாயோட 84வது வயசில் தான் ஏனோஸ் மரித்தாங்க. சேத்தையா பிறக்கிறதுக்கு நோவாயா பிறக்கிறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே சேத்தையா இறந்துட்டாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஆதாம் வந்து 126 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. யார் நோவா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆதாம் 126 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. சரிங்களா. அப்புறம் நம்ம லாமேக் ஐயாவிலேருந்து வருவோம். அடுத்து இப்போ லாமேக் ஐயா வந்து 777 வருஷம் தான் உயிரோடு இருந்தாங்க. சரிங்களா. இப்போது லாமேக் பிறக்கும்போது மெத்துசுலாயாவுக்கு வயசு வந்து 187. சரிங்களா. அப்புறம் மெத்துசுலா லாமேக் மரிக்கிறதுக்கு அப்புறமா தான் மரித்தாங்க. மெத்துசுலா வந்து லாமேக் ஐயா மரித்து அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான்
லாமக்கையா மறிச்சாங்க. சரிங்களா? ஏனோக்கையா லாமேக் பிறக்கும்போது ஏனோக்கையாவோட வயசு வந்து 252 வயசு. லாமேக் அவங்களுடைய 113வது வயசில் ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சரிங்களா? ஏனோக்கையா 113வது வயசில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. லாமேக் அவங்களுடைய 113வது வயசில். அப்புறம் யாரேதோட வயசு வந்து 414 இருக்கும்போது லாமேக்கையா பிறக்கிறாங்க. லாமேக்கையாவுடைய 547வது வயசில் யாரேத் மறிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மகாலேலியோட 479வது வயசில் லாமேக் பிறக்கிறாங்க. லாமேக்கையாவுடைய 416வது வயசில் தான் மகாலேல் இறக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கேனானுடைய 549வது வயசில் லாமேக் பிறக்கிறாங்க. லாமேக்கோட 361வது வயசில் கேனான் மறிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ஏனோஸோடைய 639வது வயசில் லாமேக் பிறக்கிறாங்க. லாமேக்குடைய 266வது வயசில் ஏனோஸ் மறிக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம சேத்தாவுடைய 744வது வயசில் தான் லாமேக் பிறக்கிறாங்க. லாமேக்கோட 138வது வயசில் தான் சேத் மறிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாமையாவோட 874வது வயசில் தான் லாமேக் பிறக்கிறாங்க. லாமேக் அவங்களுடைய 56வது வயசில் ஆதாம் மறிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்துசுலா வந்து 969, அதாவது பூமியில் வாழ்ந்த மனுஷன்லேயே இவர் தான் அதிக வயசு வாழ்ந்தவர். சரிங்களா? இப்போ இவருக்கு ஏனோக்கையாவுக்கு 65 வயசு ஆகும்போது தான் மெத்துசுலாயா பிறக்கிறாங்க. மெத்துசுலாயாவுடைய 300வது வயசில் ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், யாரேது அவங்களுடைய 227வது வயசில் மெத்துசுலா பிறக்கிறாங்க. மெத்துசுலாவுடைய 735வது வயசில் யாரேது மறிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலேலோட 292வது வயசில் மெத்துசுலா பிறக்கிறாங்க. மெத்துசுலாவுடைய 603வது வயசில் தான் மகாலேல் இறக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேனானுடைய 362வது வயசில் மெத்துசுலாயா பிறக்கிறாங்க. மெத்துசுலா அவங்களுடைய 548வது வயசில் கேனான் மறிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஏனோஸ் ஐயாவுடைய 452வது வயசில் மெத்துசுலா பிறக்கிறாங்க. மெத்துசுலா ஐயாவுடைய 453வது வயசில் ஏனோஸ் மறிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேத் அவங்களுடைய 557வது வயசில் மெத்துசுலா பிறக்கிறாங்க. மெத்துசுலா அவங்களுடைய 355வது வயசில் தான் சேத்தையை மறிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ஆதாம் ஐயாவுடைய 687வது வயசில் மெத்துசுலா பிறக்கிறாங்க. மெத்துசுலாவுடைய 243வது வயசில் தான் ஆதாம் ஐயா மறிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஏனோக் ஐயா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா? ஏனோக் ஐயா வந்து அவங்களுடைய 162வது வயசில் பிறக்கிறாங்க. யாரதையோடைய 527வது வயசப்போ ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி மகாலேலியோட 227வது வயசில் ஏனோக்கையா பிறக்கிறாங்க. மகாலேலியோட 592வது வயசில் ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. கேனான் ஐயாவோட 297வது வயசில் ஏனோக்கையா பிறக்கிறாங்க. கேனான் ஐயாவுடைய 662வது வயசில் ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்புறம் பாருங்கள், ஏனோஸுடைய 387வது வயசில் ஏனோக்கையா பிறக்கிறாங்க. ஏனோஸ் ஐயாவுடைய 752வது வயசில் ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேத் ஐயாவுடைய 492வது வயசில் தான் ஏனோக்கையா பிறக்கிறாங்க. சேத் ஐயாவுடைய 857வது வயசில் தான் ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஆதாம் ஐயாவுடைய 622வது வயசில் ஏனோக்கையா பிறக்கிறாங்க. ஆனால் ஏனோக்கையாவுடைய 308வது வயசு இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டது எப்போ? 365வது வயசில் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ 308வது வயசு இருக்கும்போதே ஆதாம் ஐயா மறிச்சிட்டாங்க. ஸோ முதல் மனிதன் மறிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏனோக்கையா எடுத்துக்கொள்ளப்பட்டார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியமாக இருக்குல்லையே அதை பார்க்குறதுக்கு. அடுத்தது யாரேத் வந்து மகாலேலுடைய 65வது வயசில் பிறக்கிறாங்க. யாரேத் ஐயாவுடைய 850வது வயசில் மகாலேல் இறக்குறாங்க. அப்புறம் கேனானுடைய 135வது வயசில் மகாலேல் பிறக்கிறாங்க. யாரேத் பிறக்கிறாங்க. யாரேத் ஐயாவுடைய 775வது வயசில்
கேனான் மரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனோஸோடைய 225வது வயசில் யாரேத் பிறக்கிறாங்க. யாரேதுடைய 680வது வயசில் தான் ஏனோஸ் மரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேத் 330வது வயசில் யாரேத் பிறக்கிறாங்க. யாரேதோட 582வது வயசில் தான் சேத்தையா மரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்து 460 வயசு இருக்கும்போது யாரேத் பிறக்கிறாங்க. யாரேதையோடைய 470வது வயசில் ஆதாம் மரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ மகாலியலோட கேனானுடைய 70வது வயசில் மகாலியல் பிறக்கிறாங்க. மகாலியலுடைய 840வது வயசில் கேனான் மரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஏனோசையோடைய 160வது வயசில் மகாலியல் பிறக்கிறாங்க. மகாலியலுடைய 745வது வயசில் ஏனோஸ் மரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேத்தையாவுடைய 265வது வயசில் மகாலியல் பிறக்கிறாங்க. மகாலியலோட 647வது வயசில் சேத் இறக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஐயாவுடைய 395வது வயசில் மகாலியல் பிறக்கிறாங்க. மகாலியலோட 535வது வயசில் ஆதாம் இறக்குறாங்க. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா கேனானை பார்க்க போகிறோம். கேனான் வந்து ஏனோஸ் ஐயாவுடைய 90வது வயசில் பிறக்கிறாங்க. கேனான் ஐயாவுடைய 815வது வயசில் ஏனோஸ் மரிக்கிறாங்க. அடுத்து சேத் ஐயாவோட 195வது வயசில் கேனான் பிறக்கிறாங்க. கேனான் ஐயாவுடைய 717வது வயசில் சேத் மரிக்கிறாங்க. அப்புறம் ஆதாம் ஐயாவுடைய 325வது வயசில் கேனான் பிறக்கிறாங்க. கேனான் ஐயாவுடைய 605வது வயசில் ஆதாம் ஐயா மரிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஏனோஸை பார்க்க போகிறோம். ஏனோஸ் ஐயா வந்து சேத் ஐயாவுடைய 105வது வயசில் பிறக்கிறாங்க. ஏனோஸ் ஐயாவுடைய 807 வயசு ஆகும்போது சேத் ஐயா மரிக்கிறாங்க. ஆதாம் ஐயாவுடைய 235வது வயசில் ஏனோஸ் பிறக்கிறாங்க. ஏனோஸ் ஐயாவுடைய 695வது வயசில் ஆதாம் மரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேத் ஐயா வந்து ஆதாம் ஐயாவோட 130 வயசில் பிறக்கிறாங்க. சேத் ஐயாவுடைய 800வது வயசில் ஆதாம் மரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஆதாம் ஐயா வந்து யாரெல்லாம் பார்த்துருக்காருன்னா நோவாவை தவிர மற்ற எல்லாரையும் பார்த்துருக்காரு. அப்போல்லாம் எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? யாரும் தனித்தனியாக இன்றைக்கி அதாவது ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா தனித்தனியாக போனாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்போ எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இவங்க எல்லாரையும் பார்த்துருப்பாங்க. பாருங்கள், அதாவது நோவா ஐயாவை தவிர மற்ற எல்லாரும் லாமேக்கு, மெத்துசுலா, ஏனோக்கு, யாரேது, மகாலியல், கேனான், ஏனோஸ், சேத், ஆதாம் எல்லாரையும் பார்த்துருக்காரு. பாருங்கள், எல்லாரோடையும் வாழ்ந்திருக்காரு. ஸோ ஆதாமையாவுடைய அதாவது இந்த இருக்கிற இந்த பரிசுத்தவான்களில் முதல்ல மரித்தது யார் தெரியுங்களா? ஆதாமையா தான். வேறு யாரும் முதல்ல மரிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி மரித்தது இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் கொலை செய்யப்பட்டார் இல்லைங்களா? ஆபேல் வந்து கொலை செய்யப்பட்டதுனால அவர் இயற்கை மரணமாக அடையலை. ஆனால் இயற்கையாக மரணம் அடைந்த கர்த்தருடைய பிள்ளை தேவதாசன் யாருன்னா அது ஆதாமையா தான். சரிங்களா? அப்போ ஆதாமையாவுடைய டெட் பாடியை வந்து அது பைபிளில் இல்லை. அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நோவாவுடைய மகன் சேம் இருக்கார் இல்லைங்களா? சேமுடைய 93வது வயசில் லாமேக் மரிக்கிறார். சேமையாவோட 98வது வயசில் தான் மெத்துசுலா மரிக்கிறார். ஏன்னா அந்த வருஷம்தான் ஜலப்பிரளயம் வந்துச்சு. இப்போ ஜலப்பிரளயம் வரும்போது சேமையாவோட வயசு வந்து 92. அதுக்கு வசனம் வந்து ஆதியாகமம் 11:10 இருக்குது. ஸோ எல்லா விஷயமே இப்போ நம்ம பார்த்து எல்லாமே வசன ஆதாரத்தோடு தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் நினச்சிக்கிட்டோம் இல்லைங்களா, ஆதாமையா காலத்தில் ஆதாமையா மரிச்சதுக்கப்புறம் தான் ஒருவேளை ஏனோக்கு, மெத்துசுலா எல்லாம் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு பாருங்களேன். லாமேக் ஐயா வரைக்கும் ஆதாமையா பார்த்துருக்காரு. ஏனோக் ஐயா எடுத்துக்கொள்ளப்படுறத எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஆதாமையா மட்டும்தான் மரிச்சிட்டாங்க முதல்லையே. ஆனால் மற்ற எல்லாருமே ஏனோக் ஐயா எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் அதான் பாருங்கள், தேவன் இந்த வேதத்தில் எல்லா விஷயங்களும் வச்சுருக்காரு. நாம் தான் அதை என்ன பண்ணுறதில்ல, கண்ணை திறந்து, அதாவது கோச்சிக்காதீங்க, நீங்கள் உணர்ந்து அதுக்குள்ளே போய் நம்ம தேடி பார்க்குறதில்ல. நம்ம தேடி பார்த்தோம்னா தேவன் கண்டிப்பாக நமக்கு இந்த பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் இன்னும் இதை போல் எவ்வளோ விஷயங்கள் பைபிள் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.